நாராயணவனத்திலிருந்து 8 கிலோமீட்டர் காட்டுப்பகுதியில் இயற்கை அழகும் பசுமை காட்டில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சிங்கிரிக்கோணம் என்ற இடத்துல கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அருவி மலையிலிருந்து வரும் நீருடன் கூடிய அழகிய சூழலை தருகிறது. இந்த நீரோடில் குளிக்கிறவங்க குளிக்கிறாங்க. நம்ம காலை நினச்சிட்டு மேலே ஏறிடலாம். ஒரு 50 படிக்கட்டு மேலே ஏறினா கண்ணுக்கு அம்சமாக திவ்யமாக காட்சியளிக்கிறார் லக்ஷ்மி நரசிம்மர். இந்த கோயில் 5000 ஆண்டுகள் பழமையான கோயில் சொல்கிறாங்க. திருப்பதி பெருமாளே இந்த கோயிலில் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்காரு சொல்ல திருப்பதி பெருமாளுக்கு முன்னே நியமிக்கப்பட்ட கோயில் சொல்கிறாங்க. நம்ம என்ன நினச்சாலும் அதை நடத்தி கொடுப்பார் லக்ஷ்மி நரசிம்மர் சொல்கிறாங்க. பல மினிஸ்டர்ஸும் இந்த கோயிலை வந்து வழிபட்டு இருக்காங்களாம். சுவாமி ஓய்வு எடுத்த இடம். அதுக்கு பிறகு இந்த இடத்துல வந்து சிங்கிரேலராயு அவர் இந்த நாராயணவனுக்கு பரிபாலம் பண்ணியிருக்கிறார். அவர் கபால மோட்சம் கொடுத்த இடம். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து திருப்பதி நாராயண அம்பாளுக்காக தவம் இருந்த இடம். ராமன் காலத்தில் வைதேகி காத்திருந்தால் அந்த வைதேகி இங்கே பத்மாவதியா சுவாமியோட அனுபவத்தினால பூமியில் கிடைச்சாங்க. நாராயணவனம் பத்மாவதி. அதுக்கு பிறகு சுவாமி இங்கே தவம் இருந்து தாயாரை கல்யாணம் பண்ணிட்டு மலைக்கு போனார்.